புதுச்சேரி அரசின் வரவு செலவு திட்டம் அலங்கார வார்த்தைகளால் நிரம்பி உள்ளதே தவிர மாநிலத்தின் வளர்ச்சிக்கு கடுகளவு கூட எந்த புது மாதிரியான திட்டங்களும் இல்லை. கடுகு அளவு கூட புதிய திட்டங்கள் ஏதும் அறிவிக்கப்படவில்லை என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் கடன் சுமை ஏற்கனவே கழுத்தை நெரிக்கும் அளவில் இருக்கும் நிலையில் மேலும் கடன் பெறுவது என்பது மாநிலத்தின் நிதி சுமையை அதிகரிப்பதோடு ஏற்கனவே 14% வருமானத்தை கடனுக்காக திருப்பி செலுத்தும் நிலையில் இந்த புதிய கடன் நிதி சுமையை அதிகரிக்கும். கடன் பெறுவது வளர்ச்சிக்கான ஒரு வழிதான் என்றாலும் மாநிலத்தின் நிதி அதிகாரத்தை பெருக்கும், வருமானத்தை அதிகரிக்கும் திட்டங்களையும் தொழிற்சாலைகளையும் கொண்டு வருவது அரசின் கடமையாகும். அவ்வாறான திட்டங்கள் ஏதும் இல்லாமல் தொடர்ந்து கடன் பெறுவது மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் எதிர்கால நன்மைக்கும் உகந்ததல்ல. தற்போதைய புதுச்சேரி அரசு புதுச்சேரி மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடர்ந்து சுணக்கம் காட்டி வருகிறது. பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரையிலான பாலம் தற்போதுதான் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தினமும் போக்குவரத்து நெரிசலால் மாநில மக்கள் அவதியுற்று வரும் நிலையில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்தவும், புதிய சாலைகளை அமைக்கவும், மேம்பாலங்களை தேவையான இடங்களில் நிறுத்துவதற்கும் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. காய்கறி பயிரிடும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயணிகளும் வகையில் இருக்கும் உழவர் சந்தைகளை மேம்படுத்தும் எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. நவீன வேளாண் இயந்திரங்களை வாங்குவதற்காக குறிப்பிட்ட நிதி ஏதும் ஒதுக்கப்படவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களால் புதுச்சேரி சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றுகிறது என பட்ஜெட் என தெரிவித்தார்.